ரோஸ் செடிகள் பெருசா பூ பூக்கணும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஸோ நிறைய பூக்கள் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மள வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரோஸில் மெயின் பார்த்தீங்கன்னா பாட்டிங் மிக்ஸுங்க. ரெட் சாயில் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட் கண்டிப்பாக பாட்டிங் மிக்ஸில் இருக்கணும். நீங்கள் பாட் சைஸ் சூஸ் பண்ணணும், பிளான்ட்டோட ஹைட்டை பொறுத்து பாட் சைஸ் சூஸ் பண்ணுங்க. ஒரு 1 feet அந்த ரேஞ்சுக்கு உள்ள பிளான்ஸ் இருக்கு அப்படின்னா 8 inch இல்லைன்னா 10 inch யூஸ் பண்ணுங்க. ஸோ பிளான்டோட ஹைட் ஒரு 1.5 to 2 feet மேலே இருக்கு அப்படின்னா 12 inch இல்லைன்னா 14 inch பாட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போதான் பிளான்டோட க்ரோத் சூப்பராக இருக்குங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரோஸை பொறுத்த அளவுக்கு சன்லைட் 6 to 7 hours கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நல்ல சன்லைட் படுற மாதிரி வைங்க. ரெகுலராக வாட்டர் கொடுங்க, ஓவர் வாட்டரிங் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரெகுலராக என்னென்ன பெஸ்ட் வருது, லீஃப்ல வந்து எதனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க. ஒரு 20 to 25 days ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வருதோ இல்லையோ. ஸோ முன்னாடியே ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கும் போது எந்த பூச்சி தாக்குதலும் கண்டிப்பாக இருக்காது. நீம் ஆயில் கொடுத்துக்கோங்க. ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட் ரெகுலராக பிளான்ட்டு கொடுங்க. பிளான்ட்டோட க்ரோத் சூப்பராகவே இருக்கும். 1 year இல்லை 1.5 year ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பாட்டு சேஞ்ச் பண்ணணும், ரீபாட் பண்ணிடுங்க. ஸோ பழைய சாயிலில் எடுத்துகிட்டு புது சாயில் போட்டு பிளான்ட்டை ரீபாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ பிளான்ட்டோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும், பிரான்ச்சஸும் நிறைய வரும். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.